ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு டெய்லி ஒன்றுங்க நடக்க முடியாதவங்க கூட ஓடிடுவாங்கங்க. அப்படி ஒரு ஹெல்த்தியான லட்டு தான். மாவு எதுவுமே இல்லைங்க, வெறும் நட்ஸை மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இதுக்கு நாம் ஒரு 200 கிராம் அளவுக்கு டேட்ஸில் உள்ள அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கோம். இது இந்த பெரிஸோடைய ஒரு ட்ரை தாங்க, அது ஒன்று. இது நம்ம ட்ரை கிரேப்ஸு. அது கூட பார்த்திங்கன்னா இதில் நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸும் இன்னொன்று பம்ப்கின் சீட்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு பெரி தாங்க, ஆனால் நம்மளுக்கு ட்ரை கிரேப்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலரில் கிடச்சா கூட வாங்கிக்கலாம். ட்ரை கிரேப்ஸு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் நம்ம ஒரு 50 கிராம் 50 கிராம் ரெண்டுலேயும் ஒரு 50 கிராம் 50 கிராம் எடுத்திருக்கோம். இதை நல்லா மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் அரைக்க முடியாது. ஏன்னா நம்ம பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்க முடியும். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறனால நம்மளுக்கு சவுண்டு ஓவராக இருக்கும். அதனால நீங்கள் பார்த்து அரைச்சிக்கிறங்க. இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்க. கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டுடும். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை க்ளவுஸ் இருந்தது அப்படின்னா க்ளவுஸு கூட யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை போட்டுடலாங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்ததாக டேட்ஸ் தாங்க எடுக்க போகிறோம். டேட்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோம். இதையும் அரைச்சி இது கூட போட்டுடலாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இப்படி அரைச்சாதான் நம்ம சேர்க்க முடியும். இப்போ டேட்ஸு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தாச்சு. சேர்க்கும் போதே நல்லா இழுத்து இழுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை டேட்ஸை போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லாகவே ஒன்றா கிளறி விடலாம். இல்லை அப்படின்னா க்ளவுஸ் வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றா ஈக்குவலாக பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ நாம் கடாயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கு அப்புறமா நாம் இந்த பம்ப்கின் சீட்ஸையும் சன்ஃப்ளவர் சீட்ஸையும், அதாவது நெய் எதுவுமே இல்லாமல் ட்ரையாக நம்ம கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணுறோங்க. நீங்கள் அப்பயே சாப்பிட்றீங்க, உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் கூட செஞ்சிடலாம். ஆனால் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதே நீங்கள் இதை பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி இருக்கும். ட்ரையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு இதையும் நாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறங்க. அப்படி அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நாம் அதே கடாயில் கொஞ்சம் போல் வால்நட்டு தான் சேர்க்க போகிறோம். வால்நட்டு பெரும்பாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நாம் இந்த மாதிரி லட்டு இது மாதிரி செஞ்சோன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் இதில் கொஞ்சோண்டு நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துடலாம். ஏன்னா நம்ம வால்நட்ஸ் நெய்யை போட்டு வறுத்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் நெய்யை ஊற்றும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் போல் ஊற்றுங்க. இவ்வளோ தாங்க. ஒரு நம்ம டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்காது. அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்துடலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம பாதாம் தாங்க சேர்க்க போகிறோம். பாதாமே வால்நட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா பாதாம் அதோட கொஞ்சம் அதிகமான நேரம் வறுத்துக்கிறங்க. அப்போனா தான் நம்மளுக்கு இந்த பாதாம் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கணும் வருகிறதுக்கு. இப்போ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு திருப்பியுமே நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ரெண்டையும் எல்லாத்தையும் நம்ம நட்ஸு அதேமாதிரி சீட்ஸு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோங்க. முதல்ல நாம் இந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சீட்ஸு ரொம்ப ஒரு கொரகொரப்பு போட்டோம், ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் போட்டோன்னா அரைஞ்சிரும். ஆனால் இந்த நட்ஸ் ரெண்டும் அரையாதுங்க. அதனால முதல்ல சீட்ஸை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு ஸ்பூனை வச்சே கிளற ஆரம்பிங்க. கிளறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம கையை பிசைஞ்சோம் அப்படின்னா நீங்கள்
கையில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வந்து வரும். ஈரம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாள்லேயே வந்து இருக்காதுங்க, கெட்டு போயிடும் சீக்கிரம். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வால்நட்டை வந்து போட்டுடலாம். நான் பாதாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா பாதாம் வந்து சீக்கிரம் அரையாது, வால்நட்டு வந்துட்டு போட்ட உடனே வந்து அரைஞ்சிரும். அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்து அரைஞ்சிரும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டுடலாங்க. ஒன்றா போட்டு இதையுமே வந்து பல்ஸ் மோட்டில் வந்து அரைச்சிட்டு எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லட்டு பண்ணும்போது சுகர் வந்து வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. சுகர்லாம் வந்து தேவையே இல்லைங்க. நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸில் உள்ள ஸ்வீட்டு ப்ளஸ் இந்த டேட்ஸில் உள்ள ஸ்வீட்டு இதுவே வந்து போதும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சோண்டு, ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கிறங்க. அப்போனா உங்களுக்கு கரெக்டாக வந்து வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கவரை கட்டிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்துட்டு இந்த க்ளவுஸ் இல்லாதனால நான் கவர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் வந்து இருந்தது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பிசையும் போது அந்த கவர் வந்து வெளியே வந்துகிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் க்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேனை வந்து ஊற்றிட்டு நாம் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க இந்த லட்டு. இந்த மாதிரி லட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நட்ஸ் வந்து காலையில், இந்த லட்டு வந்து காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளவு டேஸ்ட்டு அண்டு ஹெல்த்தியும் கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நாம் வந்து பண்ணியிருக்கோம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது நாமளுக்கு ஒன்றா திரண்டு வந்துருங்க. இப்போ நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து 1 வீக்குக்கு அப்படியே இருக்குங்க. நிறைய நாள் நம்ம 1 மந்த்லாம் வந்து வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ பண்ணி இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ பண்ணும்போது உங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே டயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி சூப்பராக வந்துட்டு நாம் வந்து எடுத்தாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வந்து கொடுங்க. இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.